வியூவர்ஸ், வெல்கம் டு தர்வின் vlog. இன்றைக்கி vlogல வந்து பேபியோட வெயிட் கெயின் பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் மெயினாக வந்து பால் குடிக்கிற குழந்தைங்களை வந்து எப்படி வெயிட் கெயின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கோட பெனிஃபிட்ஸ் ஃபார் மதர்ஸ் அண்ட் பேபி வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் மூலமாக ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். தென் மெயினான விஷயம் என்னென்னா ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து ரெட்யூஸ் ஆகும். தென் வந்து நம்மளோட டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கண்டைன் நேச்சுரல் நியூட்ரியன்ஸ். அடுத்தது குழந்தைக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறது மூலிமா. தென் இன்க்ரீஸ் பேபி இன்டெலிஜென்ஸ் அண்ட் கண்டைன் நேச்சுரல் ஆன்டிபாடிஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் மூலிமா நடக்கும். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க. தென் வந்து அது மூலிமா எப்படி வந்து பேபிக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக உங்கள் பேபிஸ் வந்து 24 மணி நேரத்தில் 8 டைம்ஸ் பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஹெல்த்தியான விஷயம் தான். பட் உங்கள் பேபிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்காங்க அப்படின்னா டே டைமில் 2 to 4 hours ஒன்ஸ் நீங்கள் பால் கொடுங்க. தென் நைட் டைமில் 3 to 4 hours ஒன்ஸ் பால் கொடுங்க. பட் இப்படி பால் கொடுக்கறதையும் தாண்டி பால் எப்படி கொடுக்கணும், தாய்ப்பால் எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்படி பார்க்கலாம். தாய்ப்பால் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. என்னென்னா கொலோஸ்ட்ரம், ஃபோர் மில்க், ஹின் மில்க். இது வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொலோஸ்ட்ரம் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வர்றது, அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தை பிறந்து 2 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்தும் இதில் தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து ஃபோர் மில்க். இது வந்து ப்ளூ ஆர் கிளியரிஷ் கலரில் இருக்கும், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். குழந்தையோட தாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து நம்ம பால் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஃபோர் மில்க் தான் நம்மளுக்கு வந்து வரும். அடுத்து வந்து ஹின் மில்க். இது வந்து ஒயிட் ஆர் எல்லோயிஷ் கலரில் இருக்கும், அதாவது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது வந்து குழந்தை வந்து குடிக்கும்போது அவங்க ஸ்டொமக் வந்து கொஞ்சம் நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அடுத்து தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை 20 மினிட்ஸ் குடிக்கிறாங்கன்னா அந்த 20 மினிட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர் மில்க், ஹின் மில்க் ரெண்டுமே கிடைக்கும். ஏன்னா ஃபோர் மில்கில் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சுகர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹின் மில்கில் ஃபேட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் கொடுக்கும்போது ஒரு சைட் பிரஸ்ட்டில் தான் ஃபுல் டைம் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சாங்க இல்லை மறுபடியும் பசிக்குது அப்படின்னா தான் நெக்ஸ்ட் பிரஸ்ட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் குழந்தை வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இப்போ என்னென்னா, உங்கள் குழந்த நல்லா வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். தென் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும். தென் நீங்கள் ஒரு சைடே ஃபுல்லாக பால் கொடுக்கணும். தென் தூங்கி எந்திரிச்சு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது தான் அடுத்த சைடு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.